இன்றைக்கு நம்ம கேட்க போகிற செய்தியினுடைய தலைப்பு faith that moves mountains. மலைகளை பெயர்க்கும் விசுவாசம். faith that moves mountains. மலைகளை பெயர்க்கும் விசுவாசம். மத்தேயு 17வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை. மத்தேயு 17:14 21 வரை. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்போது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். நம்ம இந்த வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த காலை வேளையில தியானித்து என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதை நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய சூழல், இந்த வேத பகுதியினுடைய சூழல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் ஒரு பெரிய அனுபவத்தை மலையின் மேல அனுபவித்து அவர்கள் கீழே வராங்க. இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். இயேசு கிறிஸ்துடைய மகிமை பார்க்கறாங்க. அதை பார்த்துட்டு என்ன செய்றாங்க, கீழே வராங்க. கீழே வந்து சீடர்கள், எஞ்சி இருக்கிற சீடர்கள் அங்க இருக்கிறாங்க. அவர்களிடத்துல ஒருத்தர் வந்து பிசாசு பிடிச்ச தன்னுடைய மகனை கொண்டு வருகிறார். ஆனா இவங்களால அவரை அந்த பிசாசை துரத்த முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இங்க இந்த இளைஞனுக்கு சந்திர ரோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் எக்ஸாக்ட்லி நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னம்னா சீசஸ் அல்லது வலிப்பு என்று நம்ம சொல்லலாம். ஆனா அந்த காலத்துல என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அந்த சந்திரன் மூலமாக தான் இந்த வலிப்பெல்லாம் வருகிறது என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. எனவே அதற்கு சந்திர ரோகம் என்று சொல்லி அவர்கள் வைத்தார்கள். ரைட். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சீடர்கள் பிசாசை துரத்த துரத்துறாங்க. ஆனா துரத்த முடியல, அது போக மாட்டேங்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொள்கிறார். நீங்க எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அவர் கடிந்து கொள்கிறார். அதன் பின்பு சீடர்களை மட்டும் அவர் கடிந்து கொள்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 17வது வசனத்துல, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னும் போது, உங்கள் அப்படிங்கிறது புளூரலா இருக்கு. இந்த இடத்துல வந்து சீடர்களையும் மக்களையும் சேர்த்து இந்த இடத்துல இயேசு சொல்லலாம். எவ்வளவு நாள் உங்களோட இருப்பேன், எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அதன் பின்பு தனியாக அவர்கள் பேசும்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தனிப்பட்ட விதத்துல அவர் கடிந்து கொள்கிறார். நீங்க உங்களுக்கு அவிசுவாசம் இருக்கிறது, உங்களுக்கு கடுகு விதை அளவு கூட விசுவாசம் இல்லை என்று இயேசு அந்த இடத்துல அவர்களை பார்த்து சொல்வதை நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தனியா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேள்வி கேட்கும் போது, இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பல இடங்கள்ல இயேசு கிறிஸ்து வந்து தனியா சீடர்கள் கேட்டிருக்காங்க கேள்வி. எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ஊமைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் மத்தியிலையும் ஊழியம் நடக்குது, அங்கே கிளாஸ் நடக்குது, லேர்னிங் நடக்குது, கற்றுக்கொள்வது நடக்கிறது. அப்புறம் தனிப்பட்ட விதத்திலையும் இயேசு கிட்ட வந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும் அப்படின்னு சொல்ல, கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது நிச்சயமாக பெயர்ந்து போகும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த மலையை பார்த்து நீங்க பெயர்ந்து போகும் அப்படின்னு சொன்னா பெயர்ந்து போகும் அப்படின்னு சொல்றதுனால நாம எல்லோரும் போயிட்டு இங்கே நம்மளை சுத்தி மலை தான் இருக்கு. ஸோ ஏற்காடு நீ போ அப்படின்னு சொன்னா அது போயிருமா? இது வரைக்கும் யாரும் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லி பெயர்ந்து போக வைத்ததாக நம்ம பார்க்கல. அதே போல இயேசு கிறிஸ்துவோ சீடர்களோ அல்லது தேவனோ கூட ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொல்லி அதை பெயரை வைத்த மாதிரி வேத புஸ்தகத்துல இல்லை. பட் இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? அன்றைக்கு வழக்கத்துல இருந்த ஒரு சொல் இது. அதாவது ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும்,
விசுவாசம் இருந்தா நீங்க உங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத சொல்வதற்காக ஹைப்பர்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிகைப்படுத்தி பேசும் ஒரு காரியம். நீ நம்பிக்கை இருந்துச்சுன்னா வானத்தையே தொட்டலாம். வானத்தையே யாராவது தொட்டாங்களான்னு தெரியல. பட் இது வந்து பேசும் ஒரு வழக்கு சொல் அல்லது வழக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்க வந்து 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் நான் மனிதர்களுடைய மொழிகளையும் தூதர்களுடைய மொழிகளை பேசினாலும் எனக்கு அன்பு இல்லை என்றால் சத்தமிடுகிற வெண்கல போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து எல்லா ரகசியங்களையும் எல்லா அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமும் உள்ளவனாக இருந்தாலும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியும், அதாவது கஷ்டமே எந்த பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை சாதிக்க முடியும் அப்படின்னு இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அன்றைக்கு வந்து மக்கள் வழக்கமாக பேசின ஒரு காரியம் தான். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன வசனங்கள்ல பல இடங்கள்ல அவர் மலையை வந்து நான் பெயர்த்து சமமாக்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து தடைகள்லாம் நீக்கி உங்களுக்கு என்ன செய்வேன், நான் பாதையை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. எனவே சிலர் இதை வந்து லிட்டரலா எடுத்துக்கிட்டு மழை வந்துச்சு அப்படின்னா நான் அதை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மழையே நில்லு அப்படின்னு பேசுறாங்க. ஏன்னா கேள்விப்பட்ட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வானிலை செய்தி கேட்டுட்டே இருந்தீங்கன்னாவே தெரியும் நாளைக்கு மழை பெய்யுதா மழை பெய்யல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வானிலை செய்தியில வந்து அடுத்த 2 நாட்கள் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இவரு என்னுடைய கூட்டத்துக்காக மழையை நான் நிறுத்துறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணி அடுத்த 2 நாள் மழை இல்லை, நான் ஜெபித்தேன், மழையை நில்லுன்னு சொன்னேன், நின்றுச்சு அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல நீங்க வந்து முன்னுரைக்கலாம். நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இப்படிலாம் நடக்க போகுது. இப்போ இப்படி வர இந்த நேஷனலிசம், ரைட் விங் நேஷனலிசம் வரது வந்து ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டாங்க. ஃபியூச்சர் ஷாக் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட பல 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இன்னைக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் தீர்க்கதரிசிகள்லாம் கிடையாது. நீங்க இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் என்ன, மக்கள் பிஹேவியர் என்ன, பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் என்ன, அப்புறம் பொருளாதார சிச்சுவேஷன் என்ன, அப்படி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், கணிக்க முடியும். அதனால தீர்க்க தரிசனம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. நான் தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிறேன், தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், தீர்க்க தரிசனம் வரம் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லோருமே தீர்க்க தரிசிகளாக இருக்க வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், தீர்க்க தரிசன வரத்துல நீங்க வந்து செயல்படணும் அப்படிங்கறத நான் உற்சாகப்படுத்துறேன். பட் நம்ம எல்லாத்தையுமே தீர்க்க தரிசனம் என்று சொல்ல தேவையில்லை அப்படிங்கறத நான் சொல்றேன். சில வந்து இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். அதன் பின்பு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த வகையான பிசாசு அப்படின்னு அவர் சொல்றார். இந்த வகையான பிசாசு அப்படின்னா அதாவது இப்படிப்பட்ட இது எந்த வகை, இதுல பிசாசுல வகை வகையா இருக்கா அப்படின்னு நம்ம போய் ஆராயலாம் தேவையில்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசுல எல்லாம் எத்தனை வகை இருக்கிறது என்றால் இத்தனை வகை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுறவங்க இருக்கிறாங்க. பட் பைபிள் அந்த மாதிரி எதுவுமே சொல்லப்படவில்லை. பட் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த மாதிரி பிசாசு, அதாவது போகல அப்படின்ற பிசாசு எதனால போகும் அப்படின்னா ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அப்படின்னா எப்படி நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஒரு 1 hour ஜெபம் பண்ணிட்டு போனா பிசாசு ஓடிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இங்க ஜெபம்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க, 1 hour ஜெபம் பண்ணாம நான் வந்து பிரசங்க மேடையில ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒரு இடத்துல வந்து நீங்க எனக்கு வந்து எல்லாமே பிரசங்கம் தான், அதாவது இங்க வந்து பேசுறது பிரசங்கம் தான், ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு பாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஆண்டவரை பத்தி சொல்றீங்களா அப்படின்னா அதுவும் பிரசங்கம் தான் எனக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இல்லை நான் வீதியில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என் கூட அவர் நடந்துட்டு இருக்காரு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கலாம். இல்லை பஸ்ல சொல்றாரு, நான் அவருக்கு ஆண்டவரை பத்தி, அதுவும் பிரசங்கம் தான், எல்லாமே எனக்கு பிரசங்கம் தான், எனக்கு வந்து இதுதான் ஸ்பெஷல் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னா இல்லை. எப்போதுமே we have to be attuned to the voice of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு எப்போதுமே நம்ம வந்து டியூன் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையே ஜெபமா இருக்கணும், வாழ்க்கையே ஜெபமா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம இருந்துலாம் ஜெபம் பண்ண, சும்மா 1 மணி நேரம் 2 hours ப்ரேயர் பண்ண தேவை அப்படின்னா ப்ரேயர் பண்ணணும். தானியேல் டைம் வந்து செட் பண்ணி ப்ரேயர் பண்ணாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. இங்கே யாராவது இப்படி சொல்லுவீங்களா? அதாவது நான் வந்து டெய்லி 1 hour ப்ரீத் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? யாராவது இருக்கீங்களா? டெய்லி நான் 1 hour சுவாசம் எடுப்பேன். நீங்க 1 hour, நான் 3 மணி நேரம் சுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும். எப்போதுமே சுவாசித்து கொண்டே இருக்கிறோம். அதே போல இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனா சில வேளை பாத்தீங்கன்னா கார்டியாக் எக்ஸசைஸ் பண்றோம், நல்லா வேகமா நடக்கிறோம். அதுதான், அது ஒரு உதாரணம் தரேன், இது வந்து பெஸ்ட் உதாரணம் நான் சொல்ல. பட் சில வேளை பாத்தீங்கன்னா
நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்றோம், ஆண்டவர்கிட்ட பேசுறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஆனா எப்போதுமே ஜெபத்துல இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்ப இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெபம் அப்படிங்கிறது ஆண்டவரை சார்ந்து இருப்பது, ஆண்டவருடைய உறவில் இருப்பது, ஆண்டவரை நீங்க தான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது, நான் இல்ல நீங்க அப்படின்னு சொல்ற ஒரு காரியம். ஆனா இந்த இடத்துல ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அப்படின்போது முதல் பார்த்தீங்கன்னா ஜெபம், நீங்க என்ன சாராம என்ன நம்பாம நீங்க பிசாசை துரத்த முடியாது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. என்னோட உறவுல கனெக்ஷன்ல இல்லாம நீங்க பிசாசை துரத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. உபவாசத்தினாலும் அப்படின்னு சொல்லுது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க NIV பாத்தீங்க அப்படின்னா கீழே போட்டிருக்கோம், மோஸ்ட் ஏர்லியஸ்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் டு நாட் ஹேவ் திஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது பழைய 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 ரொம்ப பழைய தோல் சுருள்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல இந்த வார்த்தை இல்லவே இல்லை. உபவாசத்தினாலும் அப்படிங்கிற வார்த்தை இல்லை அப்படின்ற பார்க்கலாம். லேட்டரா ரொம்ப ரொம்ப லேட்டா வந்த அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல யாரோ என்ன பண்ணிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்ஜின் இருக்கும். நீங்க தோல் சுருள்ல பாத்தீங்கன்னா மார்ஜின்ல இந்த வார்த்தை வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டேஷன் போட்டிருப்பாங்க. அடுத்தவர் வந்து காப்பி பண்ணும்போது அவர் நினைச்சுவாரு, ஓ இதை வந்து இங்க சேர்க்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு, அதாவது இது இந்த மீனிங்கா அப்படின்ட்டு போட்டிருந்தா கூட அதை எடுத்து அவங்க சேர்த்து ஒரு வாக்கியமாக பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு காப்பிஸ்ட் எரரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் உபவாசத்தினால போகும் அப்படின்ட்டு, உபவாசம் பண்ணாதான் பிசாசு போகும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிசாசு போகாம திரும்பி வந்தவங்களும் எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, என் மேல நம்பிக்கை வைக்காம, என்ன நம்பாம, என்ன சார்ந்து இருக்காம நீங்க பிசாசை துரத்த முடியாது. நீங்க என்ன செஞ்சீங்க, 10வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் வந்து அதிகாரத்தெல்லாம் கொடுத்துட்டாரு இந்த மக்களுக்கு. 10வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து நீங்க பிசாசை துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை இப்படி சீடர்கள் நினைச்சிருக்கலாம், நம்ம தான் முன்னாடி பிசாசை துரத்தணுமே, நம்ம தான் சொசமாக்கினோமே, சுகப்படுத்தினோமே, இதையும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அல்லது எளிதாக கருதி அவர்கள் போயிருக்கலாம். அதனால அவர்கள் அந்த பிசாசை துரத்த முடியாம போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இயேசு சொல்றாரு, நீங்க என்ன நம்பாம ஜெபத்தினாலேயோ உபவாசத்தினாலேயோ அன்றி நீங்க இந்த வகையான பிசாசை துரத்த முடியாது என்று இயேசு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு காரியம். இப்ப நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வசனத்துல இருந்து என்ன மாதிரியான காரியத்தை நம்ம தவறா புரிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தவறா புரிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அட்ரஸ்ட் இன் Matthew 17:14-21 அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன காரியத்தை நம்ம தப்பா புரிஞ்சிக்க கூடாது. ஒவ்வொரு வசனத்தை நம்ம ஆராயும் போதும் அதுல இருந்து சில காரியத்தை சரியா புரிஞ்சுக்கணும், இல்லை அப்படின்னா தப்பா புரிஞ்சுக்குவோம். மொதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மக்கள் மத்தியில் என்ன இருக்கு அப்படின்னா, அற்புதங்கள் கிடைக்கணும்னா ஒரு ஃபார்முலா, ஒரு டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் போதிக்கிறத நான் பார்த்திருக்கேன். சிலர் அப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. போதிக்காவிட்டாலும் மக்கள் வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க. இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, டெக்னிக்கெல்லாம் தேவையில்லை, விசுவாசம் தான் தேவை அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய விசுவாசம் அப்படின்னா, கடுகளவு விசுவாசம். சின்ன விசுவாசம் இருந்தாலும் சரி, கடுகளவு விசுவாசம், ஆனா அது முழுவதுமாக ஆண்டவர் மேல வைத்த விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்க வந்து பிசாசை துரத்த முடியும். நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பதிலை பெற முடியும். நிச்சயமாக அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு இந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு ஜெபத்துக்கு பதிலை பெறுவதற்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுமா அப்படின்னா தேவையில்லை. டெக்னிக் ஏதாவது இருக்கா? தேவையில்லை. ஒரு மாதிரி ஜெபத்தை வந்து திருப்பி சொல்லணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. எந்த டெக்னிக் இல்லை. நாம அப்பா கிட்ட போய் பேசுறதுக்கு டெக்னிக் தேவையா? இல்லை மெத்தட். சில வேலை அம்மாக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, அப்பாவை தெரியுமில்ல இப்படி பேசு அப்பதான் அப்படின்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா நம்ம அப்பா அப்படி கிடையாது. நம்ம எப்படி வரோம் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எந்த டெக்னிக்கும் தேவையில்லை. உங்க விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டுமல்ல, சிலர் பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான அளவுக்கு விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா நாம எதையும் சாதிக்கலாம். போதுமானதுன்னா எவ்வளவு போதுமானது? இவ்வளவா, 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 இவ்வளவா? போதுமானதுன்னா எவ்வளவு போதுமானது அப்படின்றதுல சிலர்லாம் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதுமானது அப்படின்னு சொல்ல இயேசு சொல்றாரு கடுகளவு. கடுகளவு, ஆனா அது முழுமையானது. நீங்க இவ்வளோ தண்ணி குடிங்கன்னு சொல்ல, கொஞ்சம் தண்ணி குடிச்சாலும் பியூரான தண்ணி குடிங்க. இவ்வளவு தண்ணி குடிச்சிங்கன்னா அது வந்து பொல்யூட்டட் தண்ணியா இருந்துச்சுன்னா, ஒரு மாசான மாசுனா மாசு இல்லை, மாசு அடைந்த மாசு அடைந்த தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது இவ்வளோ தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாலும் அந்த தண்ணி எல்லாமே என்ன செய்யும்? உங்களை பாதிக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணி பியூரா நல்ல தண்ணி, அது போல ஒரு நல்ல விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் சரி, முழுவதுமாக ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசமாக இருந்தால் போதும். அப்படின்னா நமக்கு பெரிய விசுவாசம், சின்ன விசுவாசம் அப்படிலாம் கிடையவே கிடையாது.
நீங்களும் நானும் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது நம்ம போக வேண்டியது யார்கிட்ட அப்படின்னா ஆண்டவர்கிட்ட. நம்ம போய் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஃபெய்த் மஸ்ட் பி பிக் இனஃப் டு ஒர்க். பெருசாக இருந்தால் தான் வேலை செய்யும் அப்படிலாம் இல்லை. சின்னதாக இருந்தாலும் சரி, பியூராக இருந்துச்சுன்னா, சுத்தமாக இருந்துச்சுன்னா, ஆண்டவர் மேலே மட்டும் வைக்கிற விசுவாசமாக இருந்தால் போதும், அது உங்களுக்காக உதவும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் இம்பாசிபிள். நீங்கள் விசுவாசிச்சா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றாரு. உங்களால் கூடாத காரியம்னா ஒன்றுமில்லை அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? அகெயின் அவன் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் கூட தண்ணியில் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் விசுவாசிச்சா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டீச்சிங் போயிட்டு இருந்துச்சு, நீங்கள் விசுவாசிங்கன்னா சாகவே மாட்டீங்க, சாவே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, COVID-19 வந்த போது பார்த்தீங்கன்னா நான் விசுவாசத்தில் கோவிடே போ, எப்படி பிளேட்டை தட்டினா போகுதுன்னு சொன்னாங்களோ, டார்ச் லைட் அடிச்சா போகும்னு சொன்னாங்க. நம்ம ஆட்கள் அது மாதிரி இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், ரைட் விங் ஆட்கள் இருக்காங்க, லெஃப்ட் விங் ஆட்கள் இருக்காங்க. கிறிஸ்டியன் அப்படின்றதுனால, பிரீச்சர் அப்படிங்கிறதுனால சொல்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் முடியாது. ஸோ பிசாசை எல்லாம் நான் டெக்ளேர் பண்றேன், எல்லா கோவிடே போ போ போ, இந்த உலகத்தை விட்டு போ 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 அப்படின்னு சொன்ன போயிடுச்சா? அது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பயங்கரமான, அதுக்கு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக வந்து எல்லாம் செத்தாங்க. டெய்லி ஃபியூனரல். ஓகே, ஏன்னா நத்திங் வில் பி இம்பாசிபிள். எல்லாம் வேணாலும் செய்யலாம் நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் கட்டளை கொடுத்தாரோ அதையெல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இயேசு கட்டளை கொடுக்காத நம்ம செய்ய முடியாது. நாம ஒரு வானத்தை கிரியேட் பண்ண முடியாது, நாம வந்து மழையை வர வைக்க முடியாது, ஆண்டவர் தான் வர வைக்க முடியும். நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் வர வைப்பார், நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் செய்வார். ஜெபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வேர்ட் ஆஃப் ஃபெய்த் ஆட்கள், அதாவது விசுவாச வார்த்தை சொல்லுங்க அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லி நீங்கள் விசுவாசம் என்ன ஒரு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு வேர்ட் ஆஃப் ஃபெய்த். அவரோட நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், நார்த் இந்தியாவில் இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறாங்க, உபவாசம் ஜெபம் பண்ணுறாங்க. தன்னுடைய அப்பா சுகமடைன்னு சொல்லிட்டு இன்னும் ஆனால் அவர் வேர்ஸாக தான் இருக்குது, மோசமாயிட்டே இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கு போனோடனே பாஸ்டர் இன்னும் மோசமாயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டேன்றீங்க, சரியாக ஜெபம் பண்ணல நீங்கள் அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு வேகம், இன்னும் எவ்வளவுதான் சரியா ஜெபம் பண்ணுறது, இந்த கடவுள் என்ன கொடூரமான கடவுளா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எனக்கு என் வயசுக்கு பெரியவராக இருந்ததுனால நான் எதுவுமே சொல்லலை. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போது நீங்கள் அப்படி சொல்லவே கூடாது. பெரிய விசுவாசம், சின்ன விசுவாசம், பெரிய ஜெபம், நல்ல ஜெபம் அப்படிலாம் இல்லை. விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த காரியத்தை, அதாவது என்னென்னலாம் அவர் வந்து சொல்லியிருக்காரோ அத்தனையும் நம்ம செய்ய முடியும். பிசாசை துரத்துவீங்கன்னு சொன்னார், சுகப்படுத்துவீங்கன்னு சொன்னார். நீங்களும் உங்க மூலமாக ஆண்டவர் சுகப்படுத்துவார், உங்க மூலமாக பிசாசுகளை ஆண்டவர் துரத்துவார், உங்க மூலமாக ஆண்டவர் பல காரியங்கள், அற்புத அடையாளங்களை செய்வார். நம் மூலமாக, என் மூலமாக ஆண்டவர் செய்வார். சொன்ன காரியங்கள் நம்ம செய்ய முடியும். ஆனால் அதே நேரத்தில் அந்த காரியத்தில் எல்லாமே செய்கிறது யார் அப்படின்னா ஆண்டவர் தான். நீங்களும் நானும் கிடையாது, நம்ம கையில் எந்த வல்லமையும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமானது. நான் அடிக்கடி நான் சொல்வேன், நம்ம எல்லா இடத்துலையும் எழுதி போட்டிருப்பாங்க ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும். நான் சொல்லுவேன் இது வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஜெபம் ஜெயத்தை கொடுக்காது, யார்கிட்ட ஜெபம் பண்ணுறோமோ அவர் தான் ஜெயத்தை கொடுப்பார். பாஸ்டர் இதெல்லாம் அவர். ஆனால் சில பேர் நான் 1 hour ஜெபம் பண்ணிட்டேன், அதை இது நடந்து ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் 1 hour ஜெபம் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு 2 வார்த்தை ஜெபம். பேதுரு வந்து தண்ணீரில் முழுகும் போது ஆண்டவரே காப்பாத்துங்க, சின்ன ஜெபம் தான். அங்கே அவர் வந்து அன்பின் கர்த்தாவே அப்படிலாம் சொல்ல, ஒரு சின்ன ஜெபம் தான். ஆண்டவர் வந்து இன்னும் ஒரு என்னப்பா ஷார்ட் அப் பண்ணிட்டு அப்படிலாம் சொல்ல, உடனே வந்து தூக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கே நம்மளே நம்ம வருத்திக்கிறோம். பல்வேறு ரூல்ஸ் எல்லாம் நம்ம போட்டு, பைபிள் இல்லாதெல்லாம் போட்டு நம்ம வருத்திக்கிறோம். அப்படி பண்ண தேவையில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, அடுத்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, எல்லா வியாதியுமே பிசாசுடைய வியாதி, பிசாசுகிட்ட இருந்தால் வருது. இந்த வியாதி பிசாசு தூண்டப்படுவதாக இருக்கிறதாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பட் எல்லா வியாதியுமே அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நிறைய பேர் நினைச்சாங்க, தலைவலியின் ஆவியே போ, வயிற்று வலியின் ஆவியே போ. தண்ணி குடிக்கலன்னா வயிற்று வலிதான், தண்ணி குடிச்சிங்களா? இப்போ எனக்கு தலைவலி வந்துச்சு அப்படின்னா என் ஒய்ஃப் கேட்பாங்க, தண்ணி குடிச்சிங்களான்னு கேட்பாங்க. எல்லாமே ஆவி, இங்கே ஒரு ஆவி, அங்கே ஒரு ஆவி. ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் ரொம்ப குறும்பு பண்ணுறான். இது என்ன ஜன்னலில் ஏறுறான், குதிக்கிறான் கீழே. அவங்க சொன்னாங்க இது வந்து குரங்கின் ஆவி, ஏதோ ஒரு பிசாசின் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்க.
இது அப்படிலாம் கிடையாது. அவன் வந்து ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான், அவன் அப்படிதான் குதிக்கதான் செய்வாங்க. அவனுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணி கொடுத்தோம்னா அவன் பேசாம அங்கே உட்காந்து அந்த வேலையை செய்வான். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறது, எல்லாமே பிசாசு கிடையாது. ஆனால் பிசாசுகள் மூலமாக வியாதி வருகிறது. ஆனால் எல்லா வியாதிகளும் பிசாசின் மூலமாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று நம்ம என்ன புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, authority is automatic if you have received it once. நீங்க ஒரு தடவை இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா போதும். 10வது அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுக்கிறார். ஒரு தடவை அதிகாரத்தை கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும் அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் நீங்க விசுவாசிக்கணும். ஒவ்வொரு தடவை பிசாசை துரத்தும் போதும் நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஒவ்வொரு தடவை நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும் போதும் ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆண்டவரை விசுவாசிப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அவ்வளவுதான், அது கிடைச்சிச்சு, ஆட்டோமேட்டிக்கா வந்து செட் பண்ணிட்டாங்க, அது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அருமையானவர்களே, இப்போ நம்ம என்ன முக்கியமான காரியங்களை இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, faith is proven in valleys, not just mountain tops. இங்க மேல மறுரூபமான அந்த மறுரூபம் அனுபவத்தை, இயேசு கிறிஸ்துவின் மறுரூப அனுபவத்தை பார்த்துட்டு, ஆண்டவருடைய மகிமையெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கினா பிரச்சனை இருக்கு. கீழே பாத்தீங்க அப்படின்னா பிசாசு ஓடல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. நம்முடைய விசுவாசம் எந்த இடத்துல நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால், பள்ளத்தாக்குல, கஷ்டமான சூழல்ல, ஒரு மகிமையின் இடத்துல மட்டுமல்ல, ஆண்டவர் இங்க இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நல்லா உணரும் அந்த இடத்துல மட்டும் இல்ல, ஆண்டவர் வந்து ஆண்டவர் இல்லை அப்படின்னு தோன்ற மாதிரியான சூழலிலும், அற்புதம் நடக்கல அப்படிங்கிற சூழலிலும், நாம ஜெபம் பண்றோம் ஆனா ஜெபத்துக்கு பதில் இல்லையே அப்படிங்கிற அந்த சூழலிலும் நம்முடைய விசுவாசம் வந்து நிரூபிக்கப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு வசனங்களும் நான் போட்டிருக்கேன், அதை நீங்க பாருங்க. சீனாய் மலையில மோசே அற்புதமாக ஆண்டவர்கிட்ட இருந்து 10 கட்டளைகளை எடுத்துட்டு கீழே வராரு. ஆனா கீழே வந்தா ஒரு பிரச்சனை. வாழ்க்கை என்பது அப்படிதான் இருக்கும். சில வேளை பாத்தீங்கன்னா மவுண்டன் டாப்ல இருப்போம், ஓ வா க்ளோரி க்ளோரி. ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வந்து ஐயோ பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு இருக்கும். ஆனா எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் கூட இருக்கிறதுனால நம்மளால முடியாததையும் அவர் நமக்காக முடித்து வைப்பார். நம்மளால செய்ய முடியாததையும் அவர் செய்வார், நமக்காக செய்வார் அப்படிங்கிறத ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திருமண நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் வரும். ஆனா அதை வச்சுக்கிட்டு யாரும் திருமணம் பண்ணாம இருக்காங்களா? இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்தோன்னே விவாகரத்துன்னு போயிடுறாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமண நாள் மாதிரியே எல்லா நாளும் இருக்காது. எல்லாம் சந்தோஷமா எல்லாம் கூட்டு வாங்க வாங்க வாங்க, எல்லாம் தம்பி உட்காருப்பா, அடுத்த நாள் சாப்பாடு கூட கிடைக்காம போகலாம், சொல்ல முடியாது. சிலருக்குலாம் திருமண நாள்லேயே சாப்பாடு கிடைக்காது. ஓகே, சில தம்பதிகளுக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கு. பட் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு அந்த ஸ்ட்ரகிள்ஸை, அந்த போராட்டங்களை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு யோசித்து போறதுதான் வாழ்க்கை. அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிபெண்டன்ஸ் ஆன் கிரைஸ்ட் லீட்ஸ் டு ட்ரூ டெலிவரன்ஸ். ஆண்டவரை நம்புவது மட்டும்தான், முழுவதுமாக நம்புவது மட்டும்தான் முழுமையான ஒரு உண்மையான விடுதலையை நமக்கு கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, நமக்கு ஆண்டவர் சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கடுகளவு விசுவாசம் வைத்திருந்தாக போதும். இந்த பையன் சந்திரரோகி அல்லது சீசஸ் வலிப்பு உள்ள இந்த பையனை அவங்க அப்பா கொண்டு வராரு. பிசாசு பிடிச்சிருக்கு, துரத்த முடியல. இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை துரத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த சீடர்கள் அவர்களையே நம்பினார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. நானும் அங்க பைபிளை வாசிச்சு பார்த்தேன், அவங்களே நம்பினாங்களா அப்படின்னா அப்படி டெக்ஸ்ட்ல இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவிசுவாசத்தினால விசுவாச குறைவுன்னு சொல்ல, விசுவாசமே இல்லைன்றாரு. கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க இதை செஞ்சிருக்கலாம். ஆனா விசுவாசம் இல்ல. யாரு மேல விசுவாசம் இல்ல அப்படின்னா, ஏன் மேல விசுவாசம் இல்ல, ஒருவேளை நீங்க உங்களை நம்பி இருக்கலாம் அப்படிங்கிற விதத்துல இயேசு சொல்வது போல தோன்றுகிறது இந்த இடத்துல. அருமையானவர்களே, நாம ஆண்டவர்கிட்ட போகும்போது கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பாருங்க, ஆயக்காரனும் பரிசேயனும் ஒரு நாள் ஆலயத்துக்கு போறாங்க. லூக்கா 18:13 நம்ம பார்க்கிறோம். ஆயக்காரன் அங்க தூரத்தில் நின்று அவன் சொல்றான், ஆண்டவரே மார்பிள் அடித்துக் கொண்டு தேவனை பாவியாக என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ஆனா பரிசேயன் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் அவனை போல இல்லை, நான் வந்து டைத்து கொடுக்குறேன், உபவாசம் எடுக்கிறேன், ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறான். உங்களுடைய கிரியையினால அல்ல, என்னுடைய கிரியையினால அல்ல, நம்முடைய புண்ணிய செயல்களினால அல்ல, நம்முடைய விசுவாசத்தினால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா.
ஆண்டவரை முழுவதுமாக நம்புவதனால எல்லாமே ஆகும். அருமையானவர்களே, அதை நம்ம மனதிலே வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஸோ ஆண்டவரை முழுசா நம்புறது தான் நமக்கு முழுமையான உண்மையான ஒரு விடுதலையை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் ஃபுல்லா சரண்டர் பண்றேன், எந்த விதமான ரெசர்வேஷன்ஸும் இல்லாம நான் ஃபுல்லா சரண்டர் பண்றேன். எனக்கு இருக்கிற பயங்கள், சந்தேகங்கள் எல்லாத்தையும், அவநம்பிக்கைகள், அவிசுவாசம் எல்லாத்தையும் நான் சரண்டர் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மூன்றாவது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, faith restores life but unbelief destroys it. விசுவாசம் வாழ்க்கை மீட்டெடுக்கிறது, ஆனால் அவநம்பிக்கை அதை அழிக்கிறது. நம்பிக்கை இல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்ம யாருக்கும் ஹெல்ப் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல சீடர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தாங்க, விசுவாசம் இல்லாம இருந்தாங்க. அவர்களிடத்தில் கொண்டு வந்த பிசாசு பிடிச்ச அந்த இளைஞனுக்கு அவர்கள் விடுதலை கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். நீங்க ஒவ்வொரு அதாவது வீட்டு தலைவருக்கும் தலைவிக்கும் நான் சொல்லிக்கொள்வது என்னன்னா, நீங்க எப்போதுமே விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையோட இருங்க. நீங்க தளர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. உங்கள்கிட்ட விசுவாசம், தைரியம் இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்க தைரியத்தை கொடுக்கவே முடியாது. எனவே நீங்க உங்களுடைய ஸ்பவுஸ் சோர்ந்து போனாலும் அவங்களுக்கு நீங்க விசுவாசத்தை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போனாலும் அவர்களுக்கு நீங்க விசுவாசத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேதவசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். நான் நீங்க என் கார்ல உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, ஆனா பயந்துகிட்டே வந்துட்டு இருக்கீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் சொல்லுவேன், நீங்க ஓட்டுறதுனா ஓட்டுங்க. சில வேளை நான் அதான் சொல்லுவேன் என்னுடைய ஒய்ஃப்ட்ட, பார்த்துப்போங்க அங்க அப்படின்னு, பேசாம நீ ஓட்டு, நான் இறங்கிக்கிறேன். ஏன்னா நான் எதுவுமே சொல்றது இல்லை, ஜாலியாக இயர்ஃபோன் போட்டு ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இல்லாட்டி ஏதாவது ஒன்று கேட்டே வருவேன். இவங்க நல்லா ஓட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு சில வேலை அங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஸோ ஆண்டவட்டி நம்ம அங்கே பாருங்க, இங்கே இருக்கு, அங்கே மாடு இங்கே சொல்றார், நீ என்னை நம்புன்றார், என்னை நம்பி உட்காரு அப்படின்றார். பயங்கரமான சில டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கஷ்டமான ஒரு சின்ன பாதையில் பெரிய லாரியை கொண்டு போயிடுறாங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியாதா? ஆண்டவர் டிரைவரா இருக்காரு, அவர் உங்க வாழ்க்கை ஓட்ட முடியாதா? நிச்சயமாக அவர் ஓட்டி செல்ல முடியும். அருமையானவர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம அந்த நம்பிக்கை வச்சிருக்கலாம் அப்படின்னா நம்மளையும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது, மற்றவங்களையும் காப்பாற்ற முடியாது. நீங்க நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நான்காவது, failure is a classroom when it drives us to Christ. தோல்வி என்பது நமக்கு ஒரு பாடசாலை அல்லது வகுப்பறை அப்படின்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா, அது எப்பெல்லாம் நம்மளை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகுதோ. எத்தனை பேர் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. தோல்வியே அடையல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. நான் பல முறை தோல்வி அடைஞ்சிருக்கேன். பல முறை அவ்வளோதான் தோல்வி, இனி மேலே வர முடியாது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், தூங்க முடியாமல் நான் அவதிப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சா, பிசாசை துரத்த முடியலையா? சீடர்கள் அவங்க போய் கேட்குறாங்க, ஏன் துரத்த முடியல சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய தொழில, உங்களுடைய வியாபாரத்துல, அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஃபெயிலியர், ஆண்டவரே நீங்களும் நானும் பல வேளைகள்ல இந்த கேள்வி கேட்கறதே கிடையாது. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கறதே இல்லை. உடனே நாம என்ன செய்வோம், அவங்க சரியில்லை அதனாலதான் இங்க வளர்ச்சி இல்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்வாரு, உனக்கு விசுவாசம் இல்லை, உங்களுக்கு ஒரு சின்ன கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பார்த்து சொல்வார், அல்லது உங்களை பார்த்து சொல்வார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய ஒரு தோல்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போவதற்கான ஒரு வாய்ப்பு, ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாக சீரமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோனா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு கற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு கோபம், ஒரு பொறாமை இருக்கு, ஒரு வேகம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் பேதுரு ஆண்டவர் பார்த்தோன்னே அவரும் பார்க்குறாரு, அவர் மனம் திரும்புகிறார், அவர் ஒரு பெரிய தலைவராக மாறினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பேதுருட்டு நம்ம பல்வேறு காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட். faith's power rests in its object, not its size. விசுவாசத்தின் சக்தி அதன் பொருளில், அதாவது கிறிஸ்துவில் தங்கி உள்ளது, அளவில் அல்ல. நீங்க யார் மேல விசுவாசம் வைக்கிறீங்க அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒழிய எவ்வளவு விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு பெரியவருடைய விசுவாசம், பெரிய விசுவாசங்க. அப்படியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி இவருடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா பெரிய விசுவாசம், அப்படியா? ஓகே. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, கடுகளவு விசுவாசம் தான் போதும். அதை நான் தப்பா சொல்ல, பெரிய விசுவாசம்
நிறைய பேர் நினைக்கிறாங்க பெரிய விசுவாசம், பெருசா செஞ்சா பெரிய விசுவாசம். அந்த பெருசா செய்யற அந்த காரியம் ஒருவேளை தன்னாலே கூட நடந்திருக்கலாம். அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் கொரியாவில் பெரிய ரிவைவல்ஸ்லாம் வந்துச்சு நிச்சயமாக. பட் சவுத் கொரியாவில் சர்ச் வளர்றதுக்கு காரணமாக இருந்தது அந்த சமூக காரணிகளும் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரிவைவலும் வந்துச்சு, மக்களும் கோஆப்ரேட் பண்ணாங்க, சமூக காரணிகளும் இருந்துச்சு, எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சர்ச் அங்கே வளர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். விசுவாசமா நம்ம விசுவாசம் ஏன் இந்தியாவில் வளரல? எல்லாம் விசுவாசம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து வேற மாதிரி ஒரு சூழல். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன விசுவாசம் தான். ஆறாவதாக, faith moves mountains or obstacles because God acts. தேவன் செயல்படுவதால் விசுவாசம் மலைகளை அல்லது தடைகளையோ நகர்த்துகிறது. யார் வேலை செய்யறதுனால அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக செய்யறார். என்னுடைய கைனால அல்ல, உங்க கைனால அல்ல. ஸோ ஆண்டவரை வேலை செய்ய விடுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறது என்னன்னா, ட்ரூ ஃபெய்த் எக்ஸ்பிரஸஸ் இட் செல்ஃப் இன் ப்ரேயர்ஃபுல் டிபெண்டன்ஸ். உண்மையான நம்பிக்கை ஜெபத்துடன் சார்ந்திருப்பதில் வெளிப்படுகிறது. எவ்வளவு நீங்க ஜெபம் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஆண்டவரை சார்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் ஆண்டவரை சார்ந்திருக்க மாட்டாங்க. ஜெபம் சிலர்லாம் பார்த்துருக்கேன், ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், என்னுடைய பிஸ்னஸை ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் பாஸ்டர், இல்லைன்னா அவ்வளோதான், ஓகே ஜெபம் பண்ணலாம். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு என்னது ஜெபம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அந்த பிஸ்னஸில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு தீர்மானங்களும் ஆண்டவரை வச்சு தான் எடுக்கணும். அப்போதான் அது வந்து ஸ்டார்டிங் மட்டும் கிடையாது, எல்லாமே இந்த பிஸ்னஸே ஆண்டவருக்கு தான் சொந்தம். அப்படி தான் நம்ம நடத்தணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அருமையானவர்களே, எல்லாமே ஜெபம் தான், எல்லாமே ஜெபம் தான். அப்படி நம்ம வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்கள் நமக்காக செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை தொடுங்க, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, இந்த திருவிருந்துக்குள்ளே நாங்கள் போகும்போதும் இந்த நம்பிக்கையோடு நாங்கள் போக உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம், கடுகளவு விசுவாசம், மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொல்ற விசுவாசம், உங்க மேல முழுவதுமாக சார்ந்திருக்கிற விசுவாசம், ஜெபிக்கிற விசுவாசம், தடைகளை பார்த்து சோர்ந்து போகாத விசுவாசம் இப்பே இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வலுப்படுத்துங்க. ஒருவேளை விசுவாசம் இல்லாம யாராவது இருந்தாங்கன்னா, சோர்ந்து போயிருந்தாங்கன்னா விசுவாசத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.